ஓம் சாந்தி 5/12/2024 சாக்கார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு என்ன ஞானம் கிடைக்கிறதோ அதை பற்றி சிந்தனை செய்யுங்கள். ஞானம் மனனம் செய்வதினால், அதாவது சிந்தனை கடலை கடைவதின் மூலம்தான் அமிர்தம் வெளிப்படும். அதாவது பக்தி மார்க்கத்தில் கடலை கடைஞ்சாங்க, அமிர்தம் வெளிவந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த கான்டெக்ஸ்டில் பாபா ஞான சிந்தனை கடலை கடையுங்க, அப்போ அமிர்தம் வெளிப்படும் அப்படின்றார். கேள்வி: 21 பிறவிகளுக்கு மிகுந்த செல்வந்தர்களாக ஆகுவதற்கான சாதனம் என்ன? பதில்: ஞான ரத்தினங்கள். எந்த அளவிற்கு நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் ஞான ரத்தினங்களை தாரணை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு மிகுந்த செல்வந்தர்களாக ஆகுகிறீர்கள். தற்போதைய ஞான ரத்தினங்கள் அங்கு வைர வைடூரியங்களாக ஆகிவிடும். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஞான ரத்தினங்களை தாரணை செய்தீர்கள் என்றால், வாயிலிருந்து ஞான ரத்தினங்களை வெளிப்படுத்தினீர்கள் என்றால், ரத்தினங்களையே கேட்டு அதையே சொன்னீர்கள் என்றால், அப்பொழுது உங்களுடைய மகிழ்ச்சியான முகத்தின் மூலமாக தந்தையின் பெயர் பிரசித்தமாகும். அசுர குணங்கள் நீங்கிவிட வேண்டும். அப்பொழுது மிகுந்த செல்வம் நிறைந்தவர்களாக ஆக முடியும். ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு ஞானம் மற்றும் பக்தியை பற்றி புரிய வைக்கிறார். சத்யுகத்தில் பக்தி இருப்பதில்லை என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். சத்யுகத்தில் ஞானம் கூட கிடைப்பதில்லை. கிருஷ்ணர் பக்தியும் செய்வதில்லை, ஞானத்தின் புல்லாங்குழலும் அதாவது முரளியையும் வாசிப்பதில்லை. முரளி வாசிப்பது என்றால் ஞானம் கொடுப்பது. வெறும் முரளி அல்லது புல்லாங்குழல் வாசிப்பது என்பது சாதாரண விஷயம். பிச்சை எடுப்பவர்கள் கூட வாசிக்கிறார்கள். ஆனால் இதில் ஞானத்தின் மேஜிக் இருக்கிறது. சத்யுகமாக இருக்கிறது என்றால் ஞானத்தின் ஆஸ்தி இருக்கும். அதாவது ஞானம் இருக்காது, ஞானத்தினுடைய ஆஸ்தி அங்கே இருக்கும் அப்படின்றார். சத்யுகத்தில் பக்தி இருப்பதில்லை. தேவதைகள் எப்பொழுது மனிதர்களாக ஆகிவிடுகிறார்களோ அப்போது பக்தி ஆரம்பமாகிறது. மனிதர்களை விகாரிகள் என்றும் தேவதைகளை நிர்விகாரிகள், அதாவது விகாரமற்றவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. தேவதைகளின் உலகத்திற்கு தூய்மையான உலகம் என்று சொல்லப்படுகிறது. தேவதைகள் சத்கதியில் இருக்கிறார்கள். ஞானம் துர்கதியில் இருப்பவர்களுக்கு தான் தேவை. இந்த ஞானத்தினால்தான் தெய்வீக குணங்கள் வருகிறது. ஞானத்தின் தாரணை உடையவர்களின் நடத்தை தேவதைகளைப் போல் இருக்கும். குறைவான தாரணை உடையவர்களின் நடத்தை கலப்படமாக இருக்கும், அதாவது மிக்ஸ் ஆகி இருக்கும். மற்றபடி அசுர நடத்தை என்று சொல்ல முடியாது. அசுர நடத்தையும் தெய்வீக நடத்தையும் மிக்ஸ் ஆகி இருக்கும். அதில் தெய்வீக குணங்கள் குறைவாக இருக்குன்னா அசுர குணங்கள் அப்படின்னு சொல்ல முடியாதுன்றார். தாரணை இல்லை என்றால் என்னுடைய குழந்தைகள் என்று எப்படி சொல்ல முடியும்? குழந்தைகள் தந்தையை அறியாமல் இருக்கிறார்கள் என்றால் பிறகு தந்தை கூட குழந்தைகளை எப்படி அறிவார்? எவ்வளவு பச்சை பச்சையாக தந்தையை திட்டுகிறார்கள் என்று பாபா கூறுகிறார். அதாவது நம்ம பாபா மூலமாக ஞானம் கேட்டு பாபாவின் குழந்தைகளாகி அவர் முன்னாடி வரும்போது தான் நாம் அவரை புரிஞ்சுக்க முடியும். அவரும் நம்மளை பார்ப்பார். இந்த குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கு, எவ்வளோ விகாரங்களை ஜெயிச்சிருக்காங்க, எவ்வளோ மிக்ஸ் இருக்கு அப்படின்னு அவரும் பார்ப்பார். என் முன்னாடியே வரல, என்னை புரிஞ்சுக்கவே இல்லைன்னா நான் எப்படி பார்ப்பேன் என்ற அர்த்தத்தில் சொல்கிறார். அதனால என்னை புரிஞ்சுக்காததுனால பச்சை பச்சையாக திட்டிட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்றார்.
பகவானை நிந்தனை செய்வது எவ்வளவு மோசமான செயல்! அவர்களே பிறகு பிராமணர்கள் ஆகிறார்கள் என்றால் நிந்தனை செய்வது நின்று விடுகிறது. நாம கூட முன்பு நிந்தனை செய்துட்டு இருந்தோம். ஞானம் கிடைச்ச பின்னாடி அந்த நிந்தனை செய்வது நின்று விட்டது இல்லையா? அதுபோல சொல்றார், அவங்களும் நிந்தனை செய்துட்டு இருக்காங்க. ஞானம் கிடைச்சதுன்னா நிந்தனை செய்யறது நிறுத்திடுவாங்க. எனவே இந்த ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். அதாவது சிந்தனை கடலை கடைய வேண்டும். தந்தைதான் ஞான கடலாக இருக்கிறார். எனவே நமக்குள் அனைத்து தெய்வீக குணங்களும் இருக்கிறதா என்று தன்னிடம் தானே கேட்க வேண்டும். ஒருவேளை அசுர குணங்கள் இருக்கிறது என்றால் அவற்றை நீக்கிவிட வேண்டும். அப்பொழுதுதான் தேவதையாக ஆகுவீர்கள். சீச்சி விஷயங்கள் வாயிலிருந்து வெளிப்படக்கூடாது. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் பெயரை புகழடைய செய்ய வேண்டும். எப்பொழுதும் முகம் மலர்ந்திருக்க வேண்டும். வாயிலிருந்து சதா ஞான ரத்தினங்கள்தான் வெளிப்பட வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணர் எவ்வளவு முகமலர்ச்சியுடன் இருக்கிறார்கள்! இப்பொழுது நீங்கள் என்ன ஞான ரத்தினங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ அவை பிறகு உண்மையான வைர வைடூரியங்களாக ஆகிவிடும். ஞான ரத்தினங்களின் மாலை இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் உருவாகிறது. இந்த ரத்தினங்கள்தான் 21 பிறவிகளுக்கு செல்வம் நிறைந்தவர்களாக ஆக்கிவிடுகிறது. அதை யாருமே கொள்ளையடிக்க முடியாது. எனவே தங்களை மிக மிக புத்திசாலிகளாக ஆக்க வேண்டும். தந்தை நமக்கு கற்பித்து உலகத்திற்கு அதிபதியாக்கி விடுகிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அங்கோ பணம் சம்பாதிப்பதற்காக கல்வியை கற்க மாட்டார்கள். அங்கோ இப்போதைய முயற்சியினால் ஏராளமான செல்வம் கிடைக்கிறது. தேவதைகளிடம் நிறைய செல்வம் இருந்தது. பிறகு எப்போது வாம மார்க்கம் ராவண ராஜ்யத்தில் வருகிறார்களோ அப்போதும் கூட எவ்வளவு செல்வம் இருந்தது, எவ்வளவு கோவில்கள் கட்டினார்கள். இந்த காலத்தின் படிப்பினால் அவ்வளவு செல்வந்தராக ஆக முடியாது. எனவே இந்த படிப்பின் மூலம் பாருங்கள், மனிதர்கள் என்னவாக ஆகிவிடுகிறார்கள். ஏழையிலிருந்து செல்வந்தர்களாக ஆகிவிடுகிறார்கள். இனிமையான குழந்தைகளே, தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆத்மா ஷரீரத்தை விட்டுவிடுகிறது என்றால் பிறகு அந்த பணக்காரத்தன்மை ஆகியவை எல்லாமே முடிந்து போய் விடுகிறது. பிறகு மீண்டும் புதியதாக படித்து பிறகு பணம் சம்பாதித்தால்தான் பணக்காரர் ஆக முடியும். அல்லது தானம் புண்ணியம் நன்றாக செய்திருந்தால் செல்வந்தர் வீட்டில் ஜென்மம் எடுப்பார்கள். தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஒவ்வொரு கல்பமும் சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை நீங்கள்தான் கேட்கிறீர்கள். மிருகங்கள் அறிந்து கொள்ளாதல்லவா? முரளி நடத்துபவர்களுக்கு இந்த தலைப்பை வைத்து இப்படி புரிய வைக்க வேண்டும் என்று ஞான சிந்தனை நடந்து கொண்டே இருக்கும். அதாவது யாரெல்லாம் முரளி வாசிக்கிறதுக்கு நிமித்தமாக இருப்பாங்களோ அவங்களுக்கு ஞான சிந்தனை ஓடிட்டே இருக்கும் அப்படின்றார். இந்த தலைப்பில் இப்படியெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு அந்த ஞான சிந்தனை கடலை கடைஞ்சிட்டே இருப்பாங்க. நல்ல நல்ல பாயிண்ட்ஸு சிந்தனை செய்து சொல்லுவாங்க. அதற்காக நீங்கள் சொன்ன உடனே எல்லாரும் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு கடைப்பிடிப்பாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. இப்பொழுது புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் போக போக அவசியம் புரிந்து கொள்வார்கள் என்று நம்பிக்கை வைக்கப்படுகிறது. நம்பிக்கை வைப்பது என்றால் சேவையில் ஆர்வம் இருக்கிறது என்று அர்த்தம். எனவே களைப்படையக்கூடாது. அதாவது எவ்வளோ சேவை செய்கிறோம், எத்தனை பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ஆனாலும்
நிறைய கூட்டம் அப்படின்னு வர்றதில்ல. அந்த மாதிரி சூழ்நிலையில களைப்படையாதீங்க. இப்போ புரிஞ்சுக்கலன்னா ஒரு நாள் வருவாங்க. அதே போல முரளியை கூட நீங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, புரிய வைப்பீங்க. ஆனாலும் புரிஞ்சுக்கிறதே இல்ல, சம்ஸ்காரம் மாறுறதே இல்லைன்னாலும் நம்பிக்கை வையுங்க அப்படின்றார். இன்னைக்கு இல்ல நாளைக்கு புரிஞ்சுப்பாங்க. பகவான் ஒருவர்தான், மற்ற அனைவருமே குழந்தைகள். தந்தை ஞானத்தையும் அளிக்கிறார், தன்னுடைய குழந்தையாகவும் ஆக்குகிறார். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு குஷியாக இருக்க வேண்டும். பாபா நமக்கு எவ்வளவு சேவை செய்கிறார், உலகத்தின் அதிபதியாக ஆக்குகிறார். ஆனால் சுயம் அவர் அந்த தூய்மையான உலகத்தில் வருவதே இல்லை. எனவே முதலில் ஒரு தந்தை பற்றிய ஞானம் கொடுக்க வேண்டும். அனைத்து ஆத்மாக்களும் அனாதியானவர்கள், அழிவற்றவர்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவருக்கென்று ஷரீரம், அவரவருக்கென்று பாகம் கிடைத்திருக்கிறது. அதை நடித்தே ஆக வேண்டும். இந்த பாகம் அனாதியாக, அழியாததாக, பரம்பரையாக நடந்து வருகிறது. இதற்கு ஆரம்பம், முடிவு என்றெல்லாம் சொல்ல முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னுடைய பணம் மற்றும் பதவி ஆகிய அகங்காரத்தை அழித்துவிட வேண்டும். அழியாத ஞான செல்வத்தினால் தன்னை மிகுந்த செல்வந்தராக ஆக்க வேண்டும். சேவையில் ஒருபோதும் களைப்படையக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், வாயுமண்டலத்தை நன்றாக வைத்திருப்பதற்கு வாயிலிருந்து எப்போதுமே ஞான ரத்தினங்களை தான் வெளிப்படுத்த வேண்டும். துக்கம் கொடுக்கும் வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது என்ற கவனம் இருக்க வேண்டும். மலர்ந்த முகத்துடன் இருக்க வேண்டும். வரதானம். எப்படிப்பட்ட வாயுமண்டலத்திலும் மனம் மற்றும் புத்தியை வினாடியில் ஒருமுகப்படுத்தக்கூடிய அனைத்து சக்திகள் நிறைந்தவர் ஆகுங்கள். பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் சர்வ சக்திகளை ஆஸ்தியாக கொடுத்திருக்கிறார். நினைவு சக்தியின் அர்த்தம் என்னவென்றால், மனம் மற்றும் புத்தியை எங்கு ஈடுபடுத்த விரும்புகிறீர்களோ அங்கு ஈடுபட்டுவிட வேண்டும். எப்படிப்பட்ட வாயுமண்டலத்திற்கு இடையிலும் தன்னுடைய மனதை வினாடியில் ஒருமுகப்படுத்தி விடுங்கள். சூழ்நிலை அலைச்சல் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். வாயுமண்டலம் தமோ குணமுடையதாக இருக்கலாம். மாயா தன்னுடையவராக ஆக்க முயற்சி செய்யலாம். இருந்தாலும் ஒரு நொடியில் ஒருமுகமாகி விடுங்கள். அப்படிப்பட்ட கண்ட்ரோலிங் பவர், அதாவது கட்டுப்படுத்தும் சக்தி இருந்தது என்றால் அப்போது சர்வ சக்திகளில் நிறைந்தவர் என்று சொல்ல முடியும். ஸ்லோகன். உலக நன்மைக்கான பொறுப்பு கிரீடம், மேலும் தூய்மையின் ஒளி கிரீடம் அணிந்து கொள்பவர்கள்தான் டபுள் கிரீடதாரி ஆகிறார்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை. எந்த ஆத்மாவிற்கு அனைத்து பிராப்திகளின் அனுபவமாகிறதோ அவர் சதா திருப்தியாக இருப்பார். அவருடைய முகத்தில் சதா திருப்தியின் மகிழ்ச்சி தென்படும். அதாவது திருப்தியினால் ஏற்படும் மகிழ்ச்சியின் அடையாளம் தென்படும். சேவாதாரிகள் எப்போது தன்னுடன் திருப்தியாக இருப்பார்களோ, மேலும் அனைவருடனும் திருப்தியாக இருப்பார்களோ, அப்போது ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஊக்க உற்சாகம் தானாகவே ஏற்படும். சொல்லி செய்விக்க வேண்டி இருக்காது. அதாவது சேவைக்கு நிமித்தமாக யார் இருப்பாங்களோ
அவங்க திருப்தியாக இருந்தாங்க அப்படின்னா மற்றவங்களும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். திருப்தி சகஜமாகவே ஊக்க உற்சாகத்தில் கொண்டு வரும். சேவாதாரிகளுக்கு விசேஷமாக திருப்தியாக இருக்க வேண்டும் மற்றும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற இந்த லட்சியம்தான் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். தாய்க்கெல்லாம் தாயே நானும் செய்தாய். முள்ளாக இருந்தேன், என்னை மலரச் செய்தாய். நான் உதவாத பொருள் என்று உலகம் நினைக்க, உயர்வான ஆத்மா நீதானே என்றாய். உயர்வான ஆத்மா நீதானே என்றாய். அழியாத செல்வம் அளவின்றி கொடுத்தாய். என் சுமைகள் எல்லாமே நீ வாங்கிக் கொண்டாய். தாய்க்கெல்லாம் தாயே நான் உந்தன் சேயே. ஒருவனால் தான் அடைந்தேன் எல்லாமே. உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். உன்னாலே பாபா உயர்ந்தேன்